VN எடிட்டிங் ஆப்பில் பேசிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிளாட் இருக்கும். இன்னொரு வீடியோ ஆட் பண்ணோம்னா நம்ம அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். இல்லை நீங்களே வந்து கலர் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் போய் நீங்களே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் இருக்கிற கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும். அடுத்து வந்து ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது. ட்ரிம் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க, ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சிஸ்ஸர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அன்டூ கொடுக்கணுன்னா மேலே வந்து சி மாதிரி இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு சி தலைகீழாக இருக்குது. அதை வந்து டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும்போது எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபுல் வீடியோவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்து பாருங்கள், அந்த வீடியோக்குள்ளே எஃபெக்ட்ஸ் மாறிடும். இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் வீடியோ டெலீட் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடச்சிரும். நான் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நான் கொஞ்சம் இழுத்து விடும்போது எனக்கு ஃபுல் வீடியோ கிடச்சிரும். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளிப்பிங்க்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸ்பீடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கர்வ்னு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே டச் பண்ண வேணாம். பக்கத்தில் ரெகுலர் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்து வால்யூம், வீடியோ கிளிக் பண்ணிட்டு வால்யூம் நீங்கள் ஹை லோ வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு க்ராப் பண்ணுமோ க்ராப் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பான், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைஸுக்கு அது வந்து மாறிடும். அடுத்து வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன். வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரிவர்ஸ் வேணும்னா ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸில் வரும். இல்லை ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் எனக்கு ரிவர்ஸ் வேணும்னா அந்த கிளிப்பிங் மட்டும் நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிரர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவே லெஃப்ட் அண்ட் ரைட் மாறிக்கும், உங்களுக்கு மிரர் மாதிரி மாறிக்கும். ஃபில்லுன்னு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சைடில் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகணுன்னா ஃபில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிரும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி பேக்ரவுண்டில் சைடில் கார்னரில் மட்டும் கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து ஜூம் இன், ஜூம் அவுட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவே ஜூம் அவுட், ஜூம் இன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வர மாதிரி தெரியும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக உங்களுக்கு வந்து பிரிக்கணுன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுலேயும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேக்னிஃபையர்னால் ஜூமிங்காக தெரியும். இந்த இடம் மட்டும் ஜூமிங்காக வந்துட்டு போகணும் அப்படின்னா இது அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுட்டு இழுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தருவேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தருவேன். இப்போதைக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சாமல் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ண.